ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 208 பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே த வெயிட் ஆஃப் த பிரைஸ்டு ஆர்டிஃபேக்ட் மோர் டு த ரைட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பயங்கரமான வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. ஷீனமோன் பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருப்பான். எல்லா போராட்டமுமே இந்த டீ கப்புக்காகவா அப்படின்ட்டு நருட்டோ அந்த ஃபோட்டோவை பார்ப்பான். ஃப்ளாஷ்பேக்கை காட்டுவாங்க. சுனாடே பார்த்தீங்கன்னா இது ஒரு நார்மல் டெலிவரி கிடையாது, இதை எக்ஸாக்டாக நீ ப்ரொடெக்ட் பண்ணி கொண்டு போகணும், இது அவங்களோட நேஷனல் ட்ரெஷர், இந்த கப்போட மணி வேல்யூன்னு பார்த்தா 2 மலையவே வாங்கலாம் அப்படின்பாங்க. உண்மையாலும் அப்படின்ட்டு ஷாக்காவா நருட்டோ கேல் அவென்யூல சேஃபா கொண்டு போய் டெலிவரி பண்ணிரு அப்படின்பாங்க. அந்த பொருளை எக்ஸிபிஷன்ல வைக்கிறதுக்கு. பிரசன்ட்ல நருட்டோ இந்த சேஃப் எப்படிடா தூக்கிட்டு போறதுங்கும் போது லேட்டா வந்துட்டடா அப்படின்பாங்க கீபா. இவனை பாத்தீங்கன்னா பேக்கப்காக தாட்டி விட்டுருப்பாங்க. இதை பத்தி வேற ஏதாவது விஷயம் தெரியுமான்னு கீபா கேட்கும் போது இது நேஷனல் ட்ரெஷர்னு சொல்றாங்கடா அப்படின்ட்டு கீழே வருவானுங்க. நோ ட்ரெஸ்பாசிங் போர்டை பார்த்து படிக்க தெரியாதாடா, எதுக்குடா உள்ள வரீங்க அப்படின்னு ஷீனமான் கத்துவான். லேடி சுனாடே சொன்னாங்கன்னு இந்த ஒரு விஷயத்த பாதுகாக்கிறதுக்கு வந்திருக்கோம்டா அப்படின்பானுங்க. பேப்பர் ஒர்க் வேணா பாத்துக்கங்க போது ஓடி போய் புடுங்குவான். அந்த சேஃபோட வெயிட் தாங்க முடியாம ரோ பண்ண அந்த பாட்டம்ல இருக்கிற வுட்ஸுமே பாத்தீங்கன்னா மொத்தமாவே பிரேக் ஆகும். அட நகுந்துனாவது போய் தோடான்னு நருட்டோ சொல்லும் போது இந்த பொருளை காப்பாத்துறதுக்கு வந்துட்டு எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறீங்களா, மூடிட்டு போய் காப்பாத்துங்கடா அதை அப்படின்பா. நருட்டோன் கீபா பெரிய பெரிய மரக்கட்டைகளை தூக்கிட்டு போவானுங்க. அந்த சேஃப் விழுகாம புடிச்சு வைக்கும் போது ஷின்னமான் ஓடி போய் நருட்டோட மூஞ்சி மேலாம் காலை வச்சு சேஃப்குள்ள இருக்க அந்த சின்ன பாக்ஸை கட் பண்ணி எடுத்துட்டு வருவான். இதோட நாங்க என்னடா பண்றது அப்படிங்கும் போது சாகுங்கடான்ட்டு போயிருவான். அட பரதேசி நாயே அப்படிங்கிற மாதிரி காண்டாவா நருட்டோ. அந்த மரக்கட்டை உடஞ்சு சேஃப் கீழே விழுகும். நருட்டோவும் கீபாவும் அலறுவானுங்க. டேய் தம்பி விட்டுருந்தா நாங்க அங்கேயே செத்துருப்போம்டான்ட்டு நருட்டோ செம காண்டாவான். நிஞ்சாஸை பொறுத்த வரைக்கும் மிஷனுக்காக உயிரே கொடுக்கணும் இல்லையா, நீங்க 2 பேரும் சாகலில பின்னாடியே வாங்க அப்படின்பா. பட்டி அப்படின்னு கூப்பிடும் போது இந்த மிஷன் கொடுத்தது நான் தான், நான் பட்டி கிடையாது ஷினமோன் அப்படின்பா. நருட்டோன் கீபா செம காண்ல நிப்பானுங்க. அக்கமாரு ஃபேங் ஓவர் ஃபேங் பண்ணி முடிச்சிடலாமா அப்படின்பா. நருட்டோ இல்ல வேண்டாம், நான் என் ரசங்கான வச்சு இவங்க கதையை முடிக்கிறேன் அப்படின்பா. ஷினேமான் 2 பேர்த்தையுமே சீக்கிரமா வாங்கடான்ட்டு ஓடுவான். கொஞ்ச நேரத்திலேயே டயர்டாகி உட்காந்துருவேன், அப்பெல்லாம் எங்க கிட்ட சிம்பத்தியை எதிர்பார்த்துறாது அப்படின்பா நருட்டோ. உங்களை மாதிரி நான் கிடையாது, எனக்குள்ள செம ஸ்ட்ரென்த் இருக்குன்ட்டு ஓடுவான். பாலத்தை கிராஸ் பண்ணும் போது டயர்டாகி ஷீனமான் அவன் கொண்டு வந்த பொருளை ஆத்துல ஓட்டுருவான். இந்த பாயிண்ட்ல ஷீனமான் சாரி கேட்பான். வேற என்ன பண்றது, சீக்கிரம் போய் கீழே எடுத்துட்டு வர வேண்டியதான் அப்படிங்கும் போது கீபா வந்துட்டு அதுக்கு ஒன்னும் அவ்வளோ டைம் இல்லைங்கும் போது பார்த்தா ரொம்ப பக்கத்தாலேயே வாட்டர் ஃபால் இருக்கும். இதுக்கப்புறம் என்னடா பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கைத்தை காமிப்பான். இதை வச்சு என்னடா பண்றதுன்னு நருட்டோ. பஞ்சி ஜம்ப் தான் வேற என்ன அப்படின்ட்டு நருட்டோ காலில் கட்டி தூக்கி வீசிடுவானுங்க. எதுக்குடா என்ன மட்டும் இப்படி டார்ச்சர் பண்றீங்கன்னு கத்திட்டே தான் கீழே போவான் தலைவன். இந்த பாயிண்ட்ல கூட ஷீனமான் ரொம்பவுமே டீஸ் பண்ணுவான். நருட்டோ அதை எடுத்துருவான். இது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லும் போது கயிறு கட்டாயிரும். கீழே விழுந்தாலும் தலைவன் தண்ணியில நிப்பான். அட லூசு பையலே பின்னாடி திரும்பி பாடுறான்னு கீபா கத்துவான். வாட்டர் ஃபால் ரொம்பவுமே பக்கத்தால இருக்கும். இதுக்கப்புறமா தலைவன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுவான், முடியாது, வாட்டர் ஃபால்ல விழுந்துருவான். கப்பை மட்டும் எடுத்துட்டு அப்பாடா சேஃபா இருக்குடான்ட்டு இருப்பான். அவனுக்கு என்னாச்சுன்னு பாத்தியான்பா கீபா. நிஞ்சாஸ்னாலே மிஷின்ல சாகிறது சகஜம் தானப்பான்பா. அப்படின்னா நீ ஒரு தடவை சாகிறதுக்கு ட்ரை பண்றா அப்படின்ட்டு நருட்டோ செம காண்டாவான். கீபா தடுத்துருவான். இவனை ரசங்கான வச்சு போட்டாதான்டா மனசாரும் அப்படின்பா. சாரி கேட்பான் ஷினேமான். ரவுடி கூட்டமா இருக்கிற ஒரு ஏரியா வரும். அந்த இடத்துல ஏதோ புதையில தூக்கிட்டு வர மாதிரி வருவான் ஷினேமான். ஏண்டா நார்மலா தான் வாயாண்டான்னும் போது நான் நார்மலா தான் வரேன்பா. இது நார்மலாலாம் தெரியலையாடா அப்படின்பானுங்க. அந்த சேஃப்ல ஏதோ வேல்யூபிளா கொண்டு வரீங்கன்னு தெரியுது, இங்க இருக்கவங்கள மோசமானவங்க, அதனால அதை எங்கிட்ட ஒப்படைச்சிருங்க அப்படின்ட்டு மிரட்டுவானுங்க, சுத்து போட்டுருவானுங்க. அந்த மாதிரியான ஹெல்ப்ல எங்களுக்கு வேண்டாம் அப்படின்பா கீபா. உள்ளையில வேல்யூபிளான விஷயம் ஒன்னும் கிடையாது அப்படின்பா. இல்ல நருட்டோன்னு கேட்கும் போது ஆமா உள்ள ஒண்ணுமே இல்ல, வேஸ்ட் தான், குப்பை தான் உள்ள கிடக்குது அப்படிங்கிற மாதிரி பேசுவான். அப்படிதானையா யோ அப்படிங்கும் போது நீங்க எல்லாம் லூசா இல்ல மறந்துட்டீங்களா, உள்ளக்குள்ள நேஷனல் ட்ரெஷர் இருக்குடா, அது எவ்வளவு வேல்யூபிள் தெரியுமா அப்படின்பா. ஹியூமன் லைஃபை விட முக்கியமான ஒரு பியூட்டி ஆஃப் நேச்சர் அது, இத அவ்வளவு ஈஸியா அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க அப்படின்பா. சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கடான்னு சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதெல்லாம் முடியாது, இந்த பியூட்டி ஆஃப் நேச்சரை இன்சல்ட் பண்ண யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன்பா. ஹியூமன் லைஃபை விட முக்கியம்னா உன்னை கொண்டு தூக்கிட்டு போக வேண்டியதான் அப்படின்பானுங்க. எனக்கு முக்கியமான வேலை இருக்குன்னு எஸ்கேப் ஆகும்போது கழுத்திலேயே கத்தி வச்சிருவானுங்க. 3 பேருமே தெரிச்சிருவானுங்க. கீபா கிட்ட ஷீனமான ப்ரொடெக்ட் பண்ணு, நான் இவனுங்களை பாத்துக்கிறேன்பா. இவனுக்கு தனியா எஸ்கேப் ஆகி ஓடினாலும் பின்னாடியே ஒரு கூட்டம் வரும். நான் தாண்டா ஓடணும், நீ ஏண்டா ஓடி வர, போய் சண்டை போடுறான்பா ஷீனமான். போடா பக்கி பையலே அப்படின்ட்டு அக்கமாரு விளையாடலாமா அப்படின்ட்டு நிப்பான். கீபா இந்த வில்லேஜோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல போயிட்டு உட்காந்து டீ சாப்பிடுவான். கிளவி வந்துட்டு சண்டை போடுறானுங்க லூசு பையலுங்கும் போது சண்டை போடுறது தப்புன்பான். அட பரதேசி நாயே ஸ்டார்ட் பண்ணி விட்டதே நீதானடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அடிபட்டு வருவானுங்க கீபாவும் நருட்டோவும். இந்த இடத்துல கூட இன்சல்ட் பண்ணுவான்.
வருவான். அக்கமாரு ஃபேங்கே தாண்டா அப்படிங்கும் போது மன்னிப்பு கேட்பான். தூரத்துல ஒரு கழுகு இதை பார்த்துட்டு போகும். ஒரு பெரிய கேங்கே இருக்கும், அது நமக்கு தாண்டா அப்படின்ட்டு பிளான் பண்ணுவானுங்க. திரும்பவும் 3 பேர் போற வழியில யாரும் இங்க இருக்க மாதிரி கீபா ஏகப்பட்ட குணாய் அட்டாக் பண்ணும். பாறைக்கு பின்னாடி ஷினோமான விட்டுட்டு வெளியே வராதேன்ட்டு சண்டை போடுறதுக்கு நருட்டோ வருவான். ஒளிஞ்சிருக்காம வெளியே வாங்கடான்னு கத்தும் போது ஸ்மோக் பாம்ஸை யூஸ் பண்ணுவானுங்க. சும்மா நிக்காம சண்டை போட வேண்டியதானங்கும் போது எங்களுக்கு தெரியும் நீ மூடு அப்படின்ட்டு நருட்டோ ஷேடோகுலன் ஜுட்ஸை யூஸ் பண்ணுவான். கீபா இவனுக்கு எங்க இருக்கானுன்னு தெரியலினாலும் ஸ்மெல்ல யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்பா. எங்கடா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்கன்னு நருட்டோ பார்க்கும் போது அந்த கேங்கோட பாஸ் வருவான். அட்டாக் பண்ண போனா டிசப்பியர் ஆவான். அந்த பியூட்டி ஆஃப் நேச்சர் எனக்கு தாண்டா அப்படின்னு வாய்ஸ் கேட்கும். கீபா ஃபேங் ஓவர் ஃபேங்லாம் பண்ணுவான். எஸ்கேப் ஆவானுங்க. டைனமிக் மார்க்கிங்கை யூஸ் பண்ணா ஈஸியா பிடிக்கலான்ட்டு ட்ரை பண்ணும்போது ஷீனமான் இருந்துட்டு என்ன கருமண்டா இது உப்பு கரிக்குது அப்படின்பா. டே நருட்டோ வந்து என்ன ப்ரொடெக்ட் பண்றான்ட்டு கத்துவான். யாரோ அவன் தோல்ல கை வச்ச மாதிரி இருக்கும். நருட்டோ நீ லேட்டா வந்துட்டு அப்படின்ட்டு பார்க்கும்போது அந்த கேங்கோட தலைவர் இருப்பான். ஐயோன்னு சவுண்டு கேட்கும். அந்த ஸ்மோக்ஸ்மே டிசப்பியர் ஆகும். கீபா நருட்டோ ஷீனமான் கிட்ட நீ ஓகேவான்னு கேட்பாங்க. பரவாயில்லன்பா. கீபா வந்துட்டு நருட்டோவை கூப்பிடுவான். பார்த்தா சேஃப் ஓப்பன்ல இருக்கும், உள்ள ஒண்ணுமே இருக்காது. ஷீனமான்லாம் வாய் மட்டும் தான் பேசுவான். செம்ம கோவப்படுவான். முதல்ல அந்த நேஷனல் ட்ரெஷரை காப்பாத்துற வழியை பார்க்கலாங்கும் போது டைனமிக் மார்க்கிங் யூஸ் பண்ணி போலான்ட்டு கீபா சொல்லுவான். அப்புறம் ஏன் வெயிட் பண்றோம் வாங்க போலாம் அப்படின்பா ஷீனமான். ஒரு வழி அந்த பியூட்டி ஆஃப் நேச்சர் நமக்கு சொந்தமாயிடுச்சுன்னு பார்த்துட்டு இருக்கும் போது வெளியே செட் பண்ணி வச்சிருந்த ட்ராப் சவுண்ட் கேட்கும். ஏன்டா இப்படி எங்களை டார்ச்சர் பண்றேன்பா நருட்டோ ஷீனமான் கிட்ட. எப்படி இந்த இடத்துக்கு வந்தானுங்கன்னு தெரியல, நம்ம முதல்ல எஸ்கேப் ஆகிட்டு ஓடும் போது உங்களுக்கு மரியாதையை நில்றான்னு ஷவுட் பண்ணுவான் நருட்டோ. அவனுக்கு கதையை முடிங்கடான்னு ஹென்ச்மேன் கிட்ட சொல்லிட்டு கேங்கோட பாஸ் தப்பிச்சு விடுவான். இவனுங்களை நாங்க பாத்துக்கிறோம், நீ போய் அந்த பாஸை பாத்துக்கன்னு ஷீனமான தாட்டி விட்டுருவானுங்க. எப்படியும் விரட்டி பிடிச்சி ஓடி போய் அந்த பாஸ் கிட்ட போகும்போது பாத்தீங்கன்னா பாலத்தை தாண்டி போகணும். உன்னை பிடிச்சிட்டான்னு வரும்போது நான் தாண்டா உன்னை பிடிச்சதுன்ட்டு அந்த பாலத்தை கட் பண்ணி விடுவான். இருந்தாலுமே ஓடி போய் அந்த பாஸை கேப்சர் பண்ணிடுவான். நருட்டோ அண்ட் கீபா இவனுக்கு கதையை முடிச்சிருப்பானுங்க. அவ்வளவு ஈஸியா உன்னை போறக்கு விட மாட்டேங்கும் போது நான் உன்னை உயிரோட விட்டுட்டு போனேன்னு சந்தோஷப்பட்டுக்கிறான்னு மூஞ்சியே குத்திட்டு போவான். அவ்வளவு ஈஸியா உன்னை போறக்கு விட மாட்டேன், இது ஹியூமன் லைஃபை விட ரொம்பவுமே ப்ரீஷியஸான ஒண்ணு, இது எனக்கு உனக்குன்னு யாருக்குமே சொந்தம் இல்லாத பொருள், இது பியூட்டி ஆஃப் நேச்சர்ரா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடிப்பான். அவன் கையிலேயே வந்து விழுகும். நருட்டோ அண்ட் கீபா அந்த பாலத்தை கட்டிட்டு ஷீனேமானை கூப்பிடும் போது நீங்க உண்மையாவே யூஸ்லெஸ் தான்டா அப்படின்பா. ஏன்டா ஏகப்பட்ட அடி நீ வாங்கிட்டு வந்துட்டு எங்களை சொல்றியா அப்படின்பா நருட்டோ. எனக்கு கிடைக்காதது வேற யாருக்குமே கிடைக்க கூடாதுன்ட்டு ஒரு ரோப்பை புல் பண்ணுவான் அந்த கேங்கோட பாஸ். இதோட எல்லாமே முடிஞ்சுட்டு சிரிக்கும் போது அவன் மேலே பாறை விழுந்துரும். வா நருட்டோ எஸ்கேப் ஆகணும்னு கீபா கூப்பிட்டு முன்னாடி போவான். ஷீனமான் பின்னாடியே மாட்டிக்குவான். ஒரு பெரிய பாறை விழுந்துரும். ஒழுக்கு மரியாதை இந்த பக்கம் வாடா வாடான்னு கூப்பிட்டு பார்க்கும்போது பியூட்டி ஆஃப் நேச்சர் மட்டும் காப்பாத்துங்கன்பா. திடீர்னு அவன் நின்றுட்டு இருந்த இடமே பாத்தீங்கன்னா உடஞ்சு கீழே விழுகும். தொங்கல்ல நிக்கிற மாதிரி அந்த பாறையில் நிப்பானுங்க. நீ ஓகேவா நருட்டோ கேட்பான். எந்த ஒரு பதிலுமே இருக்காது. அந்த கப்பை காப்பாத்தணும்னு மட்டும் தான் ட்ரை பண்ணுவான். நருட்டோ ஆடாம அசையாம உன் கையை மட்டும் இந்த பக்கம் கூட உன்னை காப்பாத்திடலாம் அப்படின்பா. அந்த கப்பை நோக்கி போவான். டே இந்த பக்கம்டா முட்டா பையில அப்படின்பா நருட்டோ. என் வாழ்க்கையை விட இந்த கப்பு தான் ரொம்பவுமே முக்கியம், முதல்ல அதை காப்பாத்துங்கடா அப்படின்பா ஷீனமான். இவன் ஒன்னும் சொல்றதை கேட்கற மாதிரி தெரியல, நம்மனாவது எஸ்கேப் ஆகலாம் வான்பா கீபா. நீங்க என்ன பண்றீங்களோ பண்ணிக்கங்க அப்படின்பா ஷீனமான். இந்த டைம்ல அந்த கப்பு கீழே விழுந்துரும். மொத்தமாவே உடஞ்சு நொறுங்கிரும். இதை பார்த்த ஷீனமானுக்கு மனசே இருக்காது. அவன் இருந்த பாறையும் மொத்தமா உடஞ்சிரும். நருட்டோ ரொம்பவுமே ஷவுட் பண்ணுவான், நான் சாக போறேனா அப்படின்ட்டு திங்க் பண்ணுவான். இந்த பாயிண்ட்ல நருட்டோ அண்ட் கீபா கூட சேர்ந்ததுல இருந்து அதுக்கப்புறமா இப்ப வரைக்கும் இந்த கேங்கோட பாஸ் அடிச்ச வரைக்குமே பாத்தீங்கன்னா திங்க் பண்ணி பார்ப்பான். நான் இந்த இடத்துல சாக விரும்பல அப்படின்பா. கீழே விழுகிறதுக்கு கொஞ்சம் கேப்லயே பாத்தீங்கன்னா நருட்டோ பிடிச்சிருப்பான். இந்த உலகத்துல ஒரு ஹியூமன் லைஃபோட வேல்யூவை விட வேற எந்த பொருளுமே வேல்யூ கிடையாது அப்படின்பா நருட்டோ. ஷீனமானுக்கு கவலையா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே நல்ல பஞ்சி ஜம்ப் அப்படின்பா. வெளியே வந்ததுக்கு அப்புறமா நான் இப்ப என்ன பண்றதுன்னு சஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி ஷீனமான் கேட்பான். என்னத்த பண்ண முடியும் அந்த நேஷனல் ட்ரெஷர் இல்லாம அப்படிங்கும் போது அவ்வளோ ஈஸியா கிட் பண்ணிடுவீங்களா அப்படின்பா. அந்த பொருள் இல்லாம என்னத்த பண்றது, எல்லாமே பாயிண்ட்லெஸ் அப்படிங்கும் போது இன்னொன்னு கிரியேட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்பா. இதுக்கு என்னடா அர்த்தம் அப்படின்ட்டு பார்க்கும்போது ஷீனமான் ஒரு செவுத்துல சாஞ்சு நிப்பான். அந்த இடத்துல அவனோட போஸ்டர் இருக்கும். இந்த பியூட்டி ஆஃப் நேச்சரை கிரியேட் பண்ண நேஷனல் ட்ரெஷரே நீதானா அப்படின்ட்டு பார்ப்பானுங்க. நீ சாதாரண கிளையண்ட் இருந்தானப்பா நினைச்சோம் அப்படின்பா கீபா. ஏன் அந்த கிளையண்ட் ஒரு லிவிங் நேஷனல் ட்ரெஷரா இருக்க கூடாதா அப்படின்பா ஷீனேமான். இல்ல அதுக்குள்ளேன்னு சொல்லும் போது சேர பாருங்கடா, என் லைஃபை விட மற்றது ஒன்றும் பெருசு கிடையாது அப்படிங்கறதுதான் கரெக்ட் ஆன்சர். கெனினா நீங்க எனக்கு ஒரு நல்ல வேலையை பார்த்திருக்கீங்க அப்படின்ட்டு குட் பை சொல்லிட்டு கிளம்புவான். இன்னொரு மாஸ்டர் பீஸை உருவாக்கினா கிடக்குதுன்னு சிரிச்சுட்டு போவான். நருட்டோ அண்ட் கீபா ஒண்ணுமே புரியாம நிப்பானுங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.